நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. இது ஹனுமந்த் காட் வாரணாசியில மகாகவி பாரதியார் தங்கின வீடு. அவரோட அத்தையோட வீடு. மகாகவி பாரதியோட 104வது நினைவு நாள், 104th anniversary டுடே. அண்ட் இந்த வீட்டில் அவர் 3 to 4 months இருந்ததா சொல்லப்படுது. பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த பாடலும், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் இந்த 2 பாட்டும் மகாகவி இதே ஹனுமான் காட்ல இருக்கிற கங்கை கரையோரம் உட்கார்ந்து எழுதியதா சொல்லப்படுது. யூ கேன் ஜஸ்ட் விஷுவலைஸ் ஹவு இட் வுட் ஹாவ் பீன். நினைவு நாள்ல இங்க நான் நிற்கிறது அவ்வளோ பெருமையாகவும் அவ்வளோ பிளெஸ்டாகவும் ஃபீல் ஆகுறது. ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ டு ரிமெம்பர் அண்ட் தேங்க் பாரதி ஃபார் ஹேவிங் ஸ்போக்கன் அபவுட் உமன் எம்பவர்மெண்ட். This just was not planned, but இன்னைக்கு எனக்கு பிளெஸிங் கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாரும் ஒரு பெண்ணும் இவரை நினைச்சுக்கணும். உமன் எம்பவர்மெண்ட் பத்தி நம்ம பேசுறோம். அண்ட் இவரை விட உமனை எம்பவர் பண்ணணும்னு சொன்னவர் இந்த உலகத்திலேயே யாருமே கிடையாது. அவர் he was a poet, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், ஒரு ரைட்டர், ஜேர்னலிஸ்ட், நீங்க சொல்லிட்டே போகலாம். அண்ட் இவருக்கு மகாகவின்னு பட்டம் வந்தது 12வது வயசுல. எட்டயபுரம் ராஜா அவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்தது when he was just a 12-year-old boy. அப்பேற்பட்ட ஒரு மனிதன் ரொம்ப சீக்கிரமா நம்மளை விட்டு இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவர் கொடுத்த பொக்கிஷமான போயிட்ரி அண்ட் பெர்செப்ஷன்ஸ் அபவுட் உமன் அண்ட் எப்படி வாழணும், சொசைட்டில ஏற்றத்தாழ்வு இல்லாம வாழணுங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னைக்கும் அழியாது, காலத்துக்கும் நம்ம மனசுல அவர் நிறைஞ்சு இருப்பார். And thank you so much.